அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பாரிஸ் ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரெட் அரளி வாங்கியிருக்கேன். 60 ரூபாய் இந்த பேக்கெட்டு. நான் இது நாள் வரையும் பிங்க் அரளி தான் என்னோடய கிருஷ்ணாவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது ரெட் அரளி நான் வாங்கியிருக்கேன் இந்த தடவை. இது எவ்வளோ கிராம்ஸ்னு தெரியாது, பட் 60 ருபீஸ் ஒரு பேக்கெட். ஒயிட் அரளி கிடச்சிது, இது வந்து 10 ருபீஸ் ஒரு பேக்கெட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் மரு வந்து 4 பஞ்சு 20 ருபீஸை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறதுக்காக. நல்லா ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் நான் வந்து சம்பங்கி, இது வந்து நாட்டு சம்பங்கி, மெல்லிஸாக இருக்கும் நாட்டு சம்பங்கி. இது வந்து ஒரு சேர் 40 ரூபா, 300 கிராம் 40 ரூபா. இது வந்து ஹைப்ரிட் சம்பங்கி, அது வந்து 300 கிராம் 20 ரூபா. ஸோ இது கொஞ்சம் குண்டாக இருக்கும், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது மெல்லிஸாக இருக்கும் நாட்டு சம்பங்கி, இது வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறது வந்து ஹைப்ரிட் சம்பங்கி. இது கொஞ்சம் ஸ்டே பண்ணும், நல்ல ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும். இது ஹைப்ரிட் நம்ம உடனே யூஸ் பண்ணணும், பட் அது வந்து கம்மி, இது ஜாஸ்தி. பட் இது வெயிட் கம்மியாக இருக்கிற ஒரு பூவோட வெயிட் கம்மினால குவான்டிட்டி நிறையா இருக்கும். இது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும் ஹைப்ரிட் சம்பங்கியில். ஸோ 1/4 கேஜிக்கு இவ்வளோ வருது. இது பாருங்கள், 1/4 கேஜிக்கு இவ்வளோ தான் வருது. ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து நாட்டு சம்பங்கியில் கூட இருக்கும் ஹைப்ரிடை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ரெண்டும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் அஸ் யூஷுவல், இது போன வாரத்தோட விலையே தான். 500 கிராம்ஸ் 50 ருபீஸ் இருந்தது. இது மில்கி ஒயிட் கிறிசாந்திமம்னு சொல்லுவாங்க. நல்ல பியோர் ஒயிட்டாக இருக்கும், எந்த டின்ச்சும் இருக்காது, எல்லோ டின்ச் கூட இருக்காது. இது நல்லா ஸ்டே பண்ணும், 1 வீக்குக்கு கண்டிப்பாக இது ஸ்டே பண்ணும். ஸோ பொங்கலுக்குலாம் நான் இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது 1/2 கேஜி வாங்கினேன். இது வந்து ஹைப்ரிட்லேயே வந்து எல்லோ சாமந்தி, இது வந்து ஐஸ்வர்யா சாமந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து 30 ருபீஸ் 500 கிராம். அந்த ஒயிட் வந்து 50 ருபீஸ்க்காக கொடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பர்பிள், இது ஒரே ஒரு கலர் தான் அங்கே அவைலபிளாக இருந்தது சாமந்தியில். ஸோ இது வந்து 1/2 கேஜி வந்து 40 ருபீஸ்க்காக வாங்கினேன். வேறு எந்த கலருமே கிடைக்கல. பொங்கல் வருது, நம்ம சாமிக்கெல்லாம் வைக்க வேண்டி வருமேன்னு இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பஞ்சு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமி வச்சுருக்கேன். ஒரு பஞ்ச் 200 ருபீஸ் இல்லைனா 180 ருபீஸ்க்கு கிடைக்கும். இது ஃபுல்லி ப்ளூம்டுன்றனால 100 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து எப்போவும் அதே கடையில் வாங்குறதுனால 80 ருபீஸ்னு கொடுத்தாங்க கடைசி எனக்கு. இது வந்து 20 பூ 80 ருபீஸ். இது கொஞ்சம் நல்ல டீல் தான். என்ன இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, பெட்டல்ஸாக யூஸ் பண்ணணும். நல்லா பெருசாக தான் இருக்கும். நல்லா ப்ளூம் ஆகிடுச்சுன்னா பெட்டல்ஸ் உள்ளே இருக்கிற சின்ன பெட்டல்ஸ் கூட நல்லா பெருசாகிடும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பெட்டல் கார்லாண்டுக்கோ வேணிக்கோ எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த அடிப்பட்ட இதிலெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். ஒரு 2 நாளைக்கு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது லாங்கிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட்டு நல்ல 80 ருபீஸ்க்கு கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. ஸோ நான் இந்த வாரத்தோட பர்ச்சேஸ் வந்து எனக்கு 390. பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றதுனால அதுக்கும் சேர்த்து வாங்கினேன். பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.